அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فمن شهد منكم الشهر فليصم. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலான் மாதத்தில் நாம் இரண்டாவது இரவை அடைந்திருக்கின்றோம். இந்த இரவில் இரவு தொழுகையை முடித்துவிட்டு சிறிது நேரம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் உங்களிடத்தில் பேசுகின்ற பொழுது ரமலான் மாதத்தில் யார் நோன்பு நோக்கின்றாரோ மன்சாம ரமலான உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பி, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கு அவரது முன்பாவம், ஏற்கனவே செய்த கடந்த காலத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் உங்களிடத்தில் செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆனில் ரமலான் மாதத்தை அடைந்துவிட்டால் அதில் யார் அந்த ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த நோன்புனால நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அப்போ அதில் நேற்று ஒரு ஹதீஸை குறிப்பிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் ஆமன பில்லாஹி வ பி ரசூலிஹி, அல்லாஹ்வை நம்பி அவனுடைய தூதரை நம்பி, வ அகாம ஸலா, தொழுகையை நிலைநாட்டி, வ சாம ரமலான, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றார் என்றால், கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்ஹிலஹுல் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு கடமையாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக ஆக்கிக் கொள்கின்றான். யார் இந்த 3 காரியங்களை செய்கின்றார்களோ, 3 காரியங்கள்னா அல்லாஹ்வையும் தூதரையும் நம்புறது, தொழுகையை நிலைநாட்டுறது, நோன்பு நோக்கிறது, இதை செய்துவிட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக அவரை சுவனத்தில் நுழைத்து விடுகிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அதோடு நிறுத்தல்ல, ஜாஹத ஃபி சபீலில்லாஹி அவ் ஜலஸ ஃபி அர்லிஹில்லதி உலித ஃபீஹா, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தாலும் சரி அல்லது வீட்டில் ஊரில் அமர்ந்து கொண்டாலும் சரி அவருக்கு அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டால், புதிதாக தெரிந்து கொண்டால் அதை உடனே மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அங்கே போய் சொல்லும்போது மக்களிடத்தில் வரவேற்பும் இருக்கும். ஆஹா, அன்னைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு புதிய செய்தியை இவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று மக்களிடத்தில் எதிர்பார்ப்பு இருக்கும், வரவேற்பு இருக்கும். அப்போ உடனே அங்கே இருக்கக்கூடிய நபித்தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யார் ரசூலல்லாஹ், எப்பா இந்த மாதிரி எங்க சத்தம் போடுறிய, சாயா தானே பஞ்சாயத்து, அஃபலா நுபஷ்ஷிரு நாஸ, இந்த செய்தியை மக்கள்கிட்ட போய் சொல்லிடவா, இந்த நற்செய்தியை மக்களிடத்தில் நாங்கள்
எடுத்து சொல்லிடவா என்று கேட்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை. பதில் தெரியாமல் இல்லை, ஆனால் ஒரு அருமையான பதிலை அவங்க சொல்கிறாங்க. அது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, இன்னஃபில் ஜன்னதி மியத்து தரஜா, சொர்க்கத்தில் 1000 தரங்கள் இருக்கின்றன. 1000 தரங்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம இந்த ஹோட்டலுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அதிலேயே பல தரங்கள் இருக்கு. அதே போல் விமானத்தில் பயணம் செய்கிறேன்னு வைங்க, அதில் பல தரம் இருக்கின்றது. ட்ரெயினில் பயணம் செய்கிறேன்னு வைங்க, அதில் பல தரம் இருக்கின்றது. முதல்ல என்னென்னா அன்ரிசர்வ்டு கோச்சஸ், அதாவது முன்பதிவு செய்யாமல் இருக்கக்கூடிய பொது கோச். அதில் அடித்தான் பிடிச்சான்னு தான் ஏறிக்கிறோம், வயிறுகிரெல்லாம் பிசுங்கி போயிடும். புரியுதா? சிறுநீர் கழிக்க போகிறதுக்கு இடம் இருக்காது. ஆண்களும் பெருங்க, அல்லாஹ் அக்பர். இந்த நாட்டில் இந்த மாதிரியான மக்களுக்கு வசதியை செய்கிறத விட்டு வந்தே பாரத்து வராத பாரத்துன்னு சொல்லிட்டு இவன் ஒவ்வொரு ஊராக திறந்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு டிக்கெட் இங்கேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு 1000 ரூபா. உருப்படமான்னு பார்த்துக்கங்க. ஏழை மக்கள் அதில் இப்போ நம்ம அந்த பெருநாள் சமயத்தில் மக்கள் ஏறி வருவாங்க பாருங்கள், பாட்டாளி வர்க்கம், அவ்வளோ கூட்டம். அந்த மாதிரி இப்போ என்ன கேட்டால், அங்கே சென்னையில் பஸ் ஸ்டாண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் தள்ளி போட்டான். இப்போ அதனால் பெருங்கூட்டம் ட்ரெயின் பக்கம் திரும்பிட்டானுங்க. எப்பா சத்தம் போடாதீங்க, என்னன்னு பாருங்கள், பதில் போர்க்களம் மாதிரி கிடக்குது. பெருங்கூட்டம் ரயில்வே பக்கம் திரும்பிட்டானோ. நமக்கெல்லாம் இது கஷ்டமாக போச்சு. இதுக்கு முந்தி கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முந்தி போட்டால் கூட டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அதில் காமன் கோச்சு, அதற்கடுத்து ஸ்லீப்பர் கோச்சு, அதற்கடுத்து தேர்ட் ஏசி, அதுக்கடுத்து செகண்ட் ஏசி. செகண்ட் ஏசியில் 2 பெர்த்து தான் இருக்கும், 2 பெர்த்து தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வச்சுருக்கான். அதுலேயே மாப்பிள்ளையும் பொண்ணும் படுக்கிற மாதிரி, அவங்க மட்டும் தனியாக போகிற மாதிரி, கல்யாணம் முடித்தா அவங்க மட்டும் தனியாக போகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வசதி வச்சுருக்கிறான். காசுக்கு தக்க இருக்கின்றது. இதை மாதிரி அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் சுவனத்தில் போய் சேர்றாங்கல்ல, அவங்களுக்கு பல அந்தஸ்துகளை வச்சுருக்கான், பல அடுக்குகள். அப்படி அந்த அடுக்குகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு சோனத்திற்கும் இன்னொரு சோனத்திற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் வானம் பூமி அளவுக்குள்ள வித்தியாசம்ட்டாங்க. சாதாரணமான வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் மனுஷன் பொறாமப்படுவான், அந்த உலகத்தில் பொறாமப்பட மாட்டான். சோனத்திற்கு போன உடனேயே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒரே உள்ளமாக ஆயிரணும். இங்கே ஒருத்தன் ஒரு கார் வாங்கிட்டான்னு வைங்க, கார் வாங்கிட்டான், என்ன இடிச்சிட்டு வந்தான்னு வைங்க, அன்னைக்கு அவன் ஓட்டிட்டு போகும்போது நான் பார்த்தேன், இவனுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள ஒரு அவனுக்கு கிடைச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி. அதுதான் மார்க்கம் என்ன செய்யுதுன்னா, ஒருத்தருக்கு நல்லது கிடைச்சா மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறதுல 2 நன்மை. ஒன்று, அதுக்கு சொல்கிறதுக்கு நன்மை இருக்குது, அல்லாஹ் நாடியது தான் கிடைக்கும். போய்கிட்டே இருக்கணும். அவன் நம்மோட தானே இருந்தான், நம்மளோட தானே 5 வருஷம் ஒன்றா கோயத்தில் இருந்தான், இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவில் போயிட்டானே, நொந்து அதிலே சாவானும். அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, சாவக்கூடாது. புரியுதா? மனசு அதிலே கொண்டு வந்து புழுங்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள ரிசுக்கு, அவனுக்குள்ள ரிசுக்காது, நமக்குள்ள ரிசுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் ரொம்ப சூப்பருங்க. மனசு ரொம்ப ஆறுதல். அப்படி நினச்சி இருந்தாலும் அந்த பொறாமை இருக்கும், சோனத்தில் அது இருக்காது. அப்போ 100 ஆண்டுகளுக்குள்ள வித்தியாசம்னா பார்த்துக்கங்க. ஏன்னா ஷஹீதுக்குள்ள அந்தஸ்து இருக்கின்றதை அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்தாங்களே, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜாஹத ஃபீ சபீலில்லாஹி அவ் ஜலச ஃபீ பலதி இல்லத்தி உளித ஃபீஹா, எந்த ஊரில் பிறந்தானோ அந்த ஊரில் இருந்தாலும் சரி, அல்லது ஜிஹாத் செய்தாலும் சரி, நோன்பு நோத்தவனுக்கு இவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. இது ரொம்ப சக்கப்போட இருக்கு, நாங்கள் போய் வெளியில் போய்
விளம்பிரவா அப்படின்னு கேட்குறாங்க. விளம்பிரவான்னு கேட்குறாங்க. ஒரு சில செய்திகள் சில பேருக்கு அது அங்கே கிடைச்ச அந்த செய்தி செமிக்காது, சொல்லலைன்னா வயிற்றிலே கிடந்து ஊறிக்கிட்டே கிடக்கும். 4 பேர்கிட்ட வந்து சொன்னாதான் அவங்களுக்கு மனசு ஆறுதல் அடையும். அந்த மாதிரி வகைரா கிடையாது நபித்தோழர்கள். நன்மையை செய்கிறதுக்கு அவங்க முந்திக்கிடுவாங்க. அப்போ அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த செய்தியில் அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டேன், ஆனால் இந்த கூலி கிடைக்கும் தான். எந்த கூலி? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தை கடமையாக்குறதுங்கிறது கிடைச்சிரும். ஆனால் அந்தஸ்தில் வித்தியாசம். அந்தஸ்தில் ஒருத்தன் பார்டரில் 40 மார்க்கில் பாஸ் ஆகியிருக்கான், அவனுக்கும் 99 எடுத்திருக்கான் அல்லது 100 எடுத்திருக்கான், 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் நீ பாஸ் ஆகிடுவ, ஆனால் அந்தஸ்தில் வித்தியாசம். அவன் என்ன செய்வான்னா கலெக்டர் போஸ்ட்டில் வந்து நிற்பான். இவன் என்ன செய்வான், 40 மார்க் எடுத்தவன் அந்த கலெக்டருக்கு கார் ஓட்டுறவனா வந்து உட்காந்துருப்பான். அதுவும் அரசாங்கம் வேலை தான். ஒன்றும் 2 பேரும் சகஜமாக பேசிக்கலாம். புரியுதா? அப்போ இதை மாதிரி சுவனத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புனுடைய சிறப்பை பற்றி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அதோடு சேர்த்து சொல்கிறாங்க, ரமலான் மாதமாக இருக்கிறதுனால அந்த செய்தியும் உங்களிடத்தில் சேர்த்து சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, ஃபைதா சால்துமுல்லாஹ, சொர்க்கத்தை கேட்க வேண்டும். நம்மளாம் கேட்கிறதாக இருந்தால் ஃபஸ் அலூஹு அல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள். எதை கேட்க சொல்கிறாங்க? ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள். இன்னஹு அவ்சத்துல் ஜன்னா, அதுதான் மத்திய சுவனம். வாழல் ஜன்னா, அதுதான் சுவனத்திலேயே மிகவும் உயர்ந்த சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் நாம் சொர்க்கத்தை கேட்கின்ற பொழுது எதை கேட்கணும்? ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை யா அல்லாஹ் எனக்கு கொடு என்று நாம் கேட்க வேண்டும். அப்போ இதில் நாம் இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றா அவனுக்கு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அப்போ அந்த பாவ மன்னிப்புக்குண்டான அளவில் நாம் நடந்துக்கிறோம். அதுக்கு தான் இன்றைக்கு இந்த தலைப்பு, அதற்கு தான் இந்த செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் ரமலான், அதாவது முந்தி பிந்தி வருகின்றது இந்த வரிசையில் நான் சொல்லக்கூடிய வரிசை, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் அவருக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்காமல் ஆகிவிடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் ரசூலுல்லாஹ்வை சபிக்கிறான். யார் தன்னுடைய தாய் தந்தையர்களில் ஒருவரையோ அல்லது இருவரையோ பெற்று சொர்க்கத்துக்கு போவதற்கு தகுதி இல்லாமல் ஆகிவிடுகிறாரோ அவரும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுவதாக. என்னுடைய பெயர் ஒருவரிடத்தில் சொல்லப்பட்டு அதற்கு அவர் ஸலவாத்து சொல்லவில்லையோ, ரசூலுல்லாஹ் பேரை கேட்டால் ஸலவாத்து சொல்லணும். அது ஒவ்வொரு சபையில் எல்லா முகம்மதுன்னு வரும்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். இல்லை, ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டாலும் கடமை நேரம் வந்து, அப்போ நான் அதுவும் சொல்லாமல் இருந்துடக்கூடாது. அப்போ யார் என்னுடைய பேர் கூறப்பட்டு எனக்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவரும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறோம். அப்போ அதனால் ரமலான் மாதம் வந்துருச்சு, அப்போ நமக்கு மன்னிப்பு கிடைக்கணும் இல்லை இந்த நோம்பின் மூலமாக. அப்போ அதனால் நோன்பு நோக்கிறது சரி, அந்த நோன்பில் நமக்கு மன்னிப்பு கிடைக்கணும். இப்போ இதில் இன்னும் ஒரு விளக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லை யதுகுல அஹதன் அமலுஹு அல் ஜன்னத்தை, உங்களில் யாரையுமே அவர் செய்கிற அமல், எப்பா ஏண்டா அந்த மாதிரி சத்தம் போடுறாங்க, அவன் சேவையும் செய்கிறானோ பிடிச்சி கடிச்சு விட முடியாது. நீங்கள் பார்த்துக்கோங்க, நாளைக்கு பேசாமல் போயிடுவாங்க. புரியுதா? இங்கே நார ஆரம்பிச்சிடுவோம். அதனால் பக்குவமாக தான் பிள்ளைகளை ஆண்டல், நல்ல பிள்ளைகள் நல்லா அருள் செய்யட்டும். சரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களில் யாராவது ஒருவர் அமல் செய்கிறார் என்றால் அந்த அமல் தான் அவரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நினைத்து விடாதீர்கள். மேலே சொன்னதுக்கு நேர் மாத்தம். மேலே என்ன வந்துச்சு? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பி
தொழுகையை நிலைநாட்டி நோன்பை நோற்றுட்டா அவன் ஒரு பேச்சுக்கு ஜிஹாத் செய்யவில்லை என்று சொன்னாலும் அல்லது ஜிஹாது செய்தாலும் அவனுக்கு அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்றது என் மீது கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இங்கே என்ன வருது? நீங்கள் செய்யக்கூடிய அமல் தான் அவங்கள சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் என்று கிடையாது. அவன் நபித்தோழர்கள் ரசூல்லாட்ட கேட்ட கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் தான், அதிகமாகலாம் கேட்கல. காரணம் என்ன? ரசூலுல்லா தடுத்துட்டான். அதிகமான கேள்விகள் எங்களை கேட்கக்கூடாதுன்ட்டான். மூசா நபிட்ட அதிகமான கேள்விகள் கேட்டு அவங்களுக்கு நிறைய கடமை ஆகி போச்சு. அந்த மாதிரியான அளவில் ஆயிடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான கேள்வியை கேட்காதீங்க அப்படின்ட்டு தடுத்துட்டாங்க. இருப்பினும் தேவைக்கு ஏற்ப, அவசியத்திற்கு ஏற்ப நபித்தோழர்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களை கேட்டிருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, உங்களுடைய அமல்கள் தான் உங்களை சோனத்தில் கொண்டு போய் சேர்க்காது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நிலைமை என்ன? அருமையான கேள்வி. நீங்கள் அமல் செய்கிறீங்களா? அது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய அமல் இருக்க நம்மளை விட அதிகமான அமல். கால்கள் வீங்கி போகக்கூடிய அளவுக்கு தொழுவாங்க. நோன்பு பிடிச்சா சௌமுல் விசாலு அப்படிங்கிற ஒரு நோன்பு இருக்குது. அந்த நோன்பு என்னன்னு கேட்டால், நாம இப்போ 6:30 நோன்பு திறந்துறோமே, ரசூலுல்லாஹ் நோன்பு திறக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளது அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம்னாங்க. ரசூலுல்லாஹ் ஏய் கிட்ட வரக்கூடாது, இந்த சேட்டையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. எனக்கு அல்லாஹ் எனக்கு ரிசுக்கு தர்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய அமல்கள் நம்மளை விட செய்கிறாங்க. அப்போ உங்களுடைய அமலும் உங்களை சோனத்தில் கொண்டு போய் சேர்க்காதா? நல்ல அழகான கேள்வி. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம், நான் செய்த அமலும் என்ன சோனத்தில் கொண்டு போய் சேர்க்காது. இல்லா அன் யதகம்மதியனல்லாஹு பிஃபத்ரின் வ ரஹ்மத்தின், அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையை கொண்டு, தன்னுடைய கருணையை கொண்டு எனக்கு அவன் தன்னுடைய போர்வையை போர்த்தினாலே தவிர, என்னை அருள் கொண்டு என்னை அரவணைத்தாலே தவிர என்னுடைய அமல்னால தான் நான் சொர்க்கத்துக்கு போவோங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னா, இதுதாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நாளையிலேருந்து நோம்புக்கு டாட்டா. என்ன சொல்லிட்டாங்க? உங்களுடைய அமல்கள் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காதுன்னாங்க. எதுக்குங்க இந்த ஒரு 8 11 ரக்காத்து தொழணும்? அதுக்கடுத்து காலையில் நோம்பு பிடிக்கணும், ரொம்ப சிரமமாக இருக்க. அப்படி கிடையாது. இது ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னாங்க என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழர், அவர் என்ன செய்கிறாருன்னா, தொடர்ந்து நோம்பு பிடிக்கிறார், விடாமல் தொடர்ந்து நோம்பு பிடிக்கிறார். அப்போ அவருடைய பாப்பா இவரை பற்றி விசாரிக்கிறார். யார்கிட்ட விசாரிக்கிறாரு? மருமகள்கிட்ட வந்து விசாரிக்கிறார். அதாவது அப்துல்லாவுடைய மனைவிட்ட விசாரிக்கிறார். என்னம்மா பையன் எப்படிமா இருக்கான், அவங்கள நல்லதமாக இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் அழகாக சொல்கிறாங்க, கல்யாணம் முடித்த நாளில் இருந்து என் வீட்டு வாசலில் அவர் திரையை தொங்க போட்டது கிடையாது. ரொம்ப அழகான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் சோகம் கப்பி கிடக்குது, தாம்பத்தியம் இல்லை, இல்லறமே இல்லை என்பதை அழகாக சொல்லி முடித்தாராங்க. அவர் நேராக புகார் மனுவை எழுதிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி சமாச்சாரம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளை சம்மன் போட்டு கூப்பிட்டாங்க. ஆளை வர சொல்லு அப்படின்னா, என்னப்பா நோம்பிடிக்கிறியாம? அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து, நீ மாதத்தில் 3 நோம்பு பிடி அப்படிங்கிறான். அப்படி பிடிச்சியாக்கும் 1க்கு 10 அப்படிங்கிற அடிப்படையில்
3 10 30. அப்போ வருடம் முழுவதும் நீ நோம்பு பிடிச்ச மாதிரி ஆயிடும். மாசத்துல 3 நாள் பிடி. இல்லை இன்னும் நான் நோம்பு பிடிப்பேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வருஷம் முழுவதும் யார் நோம்பு பிடிக்கிறாரோ அவருடைய நோன்பு செல்லாது அப்படின்னா. என்ன மார்க்கன்னு பாருங்க. லாசாம மன்சாம தஹர், காலம் பூராவும் எவன் நோன்பு பிடிக்கிறானோ அவன் நோன்பு வைத்தவனே கிடையாது அப்படின்ட்டான். உச்சவரம் வணக்கத்தில் ஒரு உச்சவரம்பு நினைச்சிச்சு. என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் நோன்பு விடு, ஒரு நாள் நோன்பு பிடி. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடிச்ச நோன்பு. மாபெரும் அரசருங்க, மிகப்பெரிய ஒரு அரசர். ஒரு நாள் நோன்பு வச்சிருக்காங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுருக்காங்க. இதுக்கு மேலே கூட்டுனா அவன் நோன்பு செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளு தன்னையே வருத்தி கொள்ளக்கூடாது. குடும்பத்தினுடைய ஹக்க கவனிக்கணும். இல்லை, குடும்பத்தினுடைய கடமை இருக்குல்ல, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உணவு கொடுக்கறது. அதையும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, உன்னுடைய பிள்ளைக்கு உன்னுடைய மனைவிக்கு நீ செய்யக்கூடிய செலவு அல்லாஹ்வுடைய பாதையில் செய்த தர்மன்ட்டான். எப்படிப்பட்ட மார்க்கன்னு பாருங்க. மனைவி மக்கள் காசு கேட்கும்போது அதனால் படம் பார்க்கறதுக்கெலாம் காசு கொடுக்க முடியாது. புரியுதா? இங்கே வந்து என்ன செய்யிருக்கான், ஜனநாயகம் போட்டிருக்கான், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் விளக்குமாறு சுற்றி வச்சுன்னு சொல்லி அடிச்சிட வேண்டியதுதான். ஆமாம், அந்த மாதிரி வகைக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. உங்க திங்க ஊடுக்க, இதுதான் மார்க்கத்தில் உள்ள. வேறு என்ன இருக்க போகுது உலகத்தில்? சாப்பிட்றது, உடை உடுத்துறது, இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. அந்த மாதிரியான வகைக்கெல்லாம் தாராளமான முறையில் செலவு செய்யணும். அப்போ அதை வணக்கம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரேடியாக பள்ளிவாசல்லையே கிடப்பேன், அப்படி யாராவது கிடந்தால் துரத்தி விட்டாங்க, நல்லா இருப்பேன், நீ பள்ளிவாசலுக்கு வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது இஸ்லாத்தில். அவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய அமல் தான் கொண்டு போய் சேர்க்கும்னு நீ நினைக்க. அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் நீ ஒரே அடியாக இங்கே பள்ளிவாசலையும் செத்து சுண்ணாம்பா கிடைக்காது, பட்னியாக கிடைக்காது. செய்ய வேண்டிய உழைப்பை செய்ய, வேலையை பார். அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி வீட்டில் வந்து ஒரே அடியாக கிடக்கிறது கூடாது என்று அந்த மாதிரியான வகையினருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தான் இந்த செய்திங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன இன்றைக்கு உள்ள இந்த உரையில் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், ரமலான் வந்து நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாம் ஒரு துர்பாக்கியவாதியாக ஆகிவிடக்கூடாது. அப்படின்னா இந்த ரமலான் வந்ததில் சில நன்மையான காரியங்கள் நம்ம கையில் எடுக்கணும். வெளிநாட்டுக்கு போயிருக்கான், போயிட்டு வந்தால் என்ன செய்யறான்னா ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கான், வெளிநாட்டுக்கு போனால். அதை மாதிரி இப்போ ரமலான் வந்துச்சு, அதுக்கு நம்ம ஒரு சொத்துனா இது ஆகிரத்தில் தான் தெரியும், இந்த உலகத்தில் என்ன செய்யாது, தெரியாது. அப்போ அந்த மாதிரி நாமும் சில காரியங்களை, சில வணக்கங்களை வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கிறோம். அது என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். ஆகிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எவ்வளோ நேரம் போச்சு?